புது வாசம் காஸ்டியூம் பார்த்தீங்களா எப்படி இழுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க மேடம். கோயில் பூட்டியிருக்கோம். நான் கோயிலுக்கு தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். போகலாமா சாமி கும்பிட? பூட்டின கோயிலில் தான். ஹாய் சில குட்டீஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். என்னடா ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? வேறு என்ன வீடியோங்க, இதுக்கப்புறம் தரமான வீடியோஸ் தான் வரப்போகுது. அதுதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ தான். ஒரே ஹாப்பியாக இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சொன்னோம் இல்லையா, 1ஆம் தேதியிலேருந்து நம்ம ஏஞ்சலுக்காக சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டான சர்ப்ரைஸ், அட்வான்ஸாக சர்ப்ரைஸ் பண்ணுறது எல்லாமே வருண்டு. இன்றைக்கி ஒரு இடத்துக்கு ஏஞ்சலை நான் கூட்டிகிட்டு போகிறேன். செம்மையாக இருக்க போது. அங்கே ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம், ஒரு தரமான கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன். அந்த வீடியோ தான் இது. நம்ம இப்போ கிளம்ப சொல்லியிருக்கேன். ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹைலைட்டாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை யாரும் நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க. இந்த பர்த்டேவை ரொம்ப பெஸ்ட்டாக கொண்டு போகணுன்னு தான் நான் கொண்டு போயிட்டுருக்கேன். எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்களே, எதுவும் இல்லை, பண்ண முடியாதுன்னு சொன்ன எல்லாருக்கும் பங்கமாக நான் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ என்னடா பண்ணிடுவாங்க, என்னடா செஞ்சிருவாங்க, எல்லாத்தையும் தூக்கி அதுங்களை அப்படியே நாசமாக பண்ணிடலாம் அப்படின்லாம் பண்ண எல்லாருக்கும், எங்களால் பண்ண முடியாதுன்னு நினச்ச எல்லாருக்குமே, என்ன சேல்ரி வரல, இதை டவுன் ஆக்கிட்டா எப்படி இவங்க இதை கொண்டாடுவாங்க அப்படின்னு நினச்ச எல்லாருக்கும் நான் தரமாக கொண்டாடுவேன். அதை நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகேவா? இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். வளவலன்னு பேச வேணாம். கிளம்பி கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே கூட்டிகிட்டு போகிறேன், என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டே கிஃப்ட்டு, தரமான கிஃப்ட்டை இறக்க போகிறேன். என்ன கிஃப்ட்டு அப்படின்றத பார்ப்பீங்க. ஓகே, மேடம் கிளம்ப போகிறாங்க. நம்ம அதை சொல்ல வேணாம், நம்ம போயிட்டு அங்கே போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம். கிளம்ப போகிறாங்க. காணும் காட்டல. ஓகே, அவங்க வாஷ்ரூமில் இருக்காங்க. கிளம்பிட்டு வரட்டும், நம்ம பார்ப்போம். எங்கே மேடம் கிளம்பிட்டு இருக்கீங்க? இப்போ நான் கிளம்புறாங்க. ட்ரெஸ் காஸ்டியூம் எப்படி இருக்கு தெரியல. ஏதோ வான்னு சும்மா அப்படியே லாஸ்ட்ல பிராங்க்னு சொல்லிடணுமா? இல்ல பிராங்க் எல்லாம் இருக்காது. ஏன்னா இந்த அளவுக்கு கலப்பி கூட்டிட்டு போறாங்கன்னா கண்டிப்பா பிராங்க் தாப்போ. இந்த வாட்டி நீ எப்படி அழுகுறன்னு மட்டும் பாரு. கதறிக்காது. டைலாக் போடணும், என்ன போடலாம் கரெக்டா. இந்த வாட்டி நீ எந்த மாதிரி உனக்கு கதற வைக்கிறன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருப்பா. கிளம்பி வா. இந்த வயிறு கிட்ட அழகா இருக்கு, காட்டேன், ஜூம் பண்ணி. மேக்கப் தொடச்சி இந்த மணி தொங்குதுல, எனக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். பாபா சீக்கிரம் ஃபுல்லா பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா பாருங்க இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட்னிங் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஆல்ரெடி. இருந்தாலும் நான் தான் பண்ண போகிறேன், கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சாம்பிளுக்காக பண்ணுறேன். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். பத்திக்கிட்டு எரிய போகுது. வீட்டில் இந்த மிஷின்லாம் நான் வாங்கினது குட்டியை பார்க்காத போதுலேருந்து இந்த மிஷின் வச்சுருக்கேன், தெரியுமா? அதுக்கப்புறம் நான் ஒன்று வாங்கி கொடுத்தேன், ஞாபகம் இருக்காமா? அது எல்லாம் காஸ்ட்லியெல்லாம் இல்லை. அப்படிதான் சொல்லி அசிங்கமாயிடுச்சு குமார். ஒரு அசிங்கமாயி போச்சு குமார். அதுல இதை ஆட் பண்ணிடலாம், விட்டுரு. நீயே ஆட் பண்ணிங்க. அசிங்கமாச்சே குமார். சரி வீட்டை இதை விட காஸ்ட்லியா ஒன்று வாங்கி கொடுக்குறாரு. எவ்வளோ காஸ்ட்லியா உங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் வேஸ்ட்டுங்க. என் காஸ்டியூம் நல்லா இருக்கா? இன்னும் நான் ஸ்கர்ட்டு போடலை. அது ஒரு 3 பேர் தூக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த இது பிடிச்சி, அதுக்காக ஒரு 2 பேரை நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதை தூக்குறதுக்குன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, லாஸ்ட்டில் தூக்கிட்டாங்க. 2 பேர் அரேஞ்ச் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அது என்னால் தூக்க முடியல. தூக்கி பார்த்துட்டு அங்கே வச்சுட்டேன். இரு சீரியஸா. அதனால சரி தூக்குறதுக்கு 2 பாடி கட் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் யாராச்சும் கேரிங்க பார்த்துப்பாங்களா? உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, இரு. ஓகே, இவ்வளோ பண்ணியிருக்கோம். சும்மா நான் ரொம்பலாம் நம்ம பண்ணல, ஒரு ஃபங்க்ஷனுக்காக டக்குன்னு பண்ணுற மாதிரி. எப்படி பண்ணுவோம் சீக்கிரமா? ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை, நம்மளுக்கு டைம் க்ளோஸ் ஆக போகுது. சரி நல்லா தெரியணுமேன்றதுக்காக லைட்டாக நான் வேணான்னு சொன்ன இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் ஆனாலும் ஸ்டாப் ஆகிடும் இதோட. ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்களா ஸ்ட்ரைட் பண்ணது எப்படி இருக்குன்னு? அந்த அளவுக்குலாம் பண்ணல, அப்புறம் கழுவி ஊற்ற போகிறாங்க. ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா?
இது பண்ண மாதிரியே இல்லைன்னு அது ஏன் அப்படியே பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டிங் பண்ணியிருக்கேன். அது மூஞ்ச பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன பண்ணுறது. ரோல் பண்ண எப்படி இருக்கு? வாங்கி கொடு தயவு செஞ்சு சொல்கிறேன். என் பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் அதுவாச்சு. என்னது எதுவுமே வாங்கி தரலன்றாங்க. என்ன வாங்கி கொடுக்க போறேன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன். ரோல் மிஷினா இருக்குது இல்லை ஆல்ரெடி. ஐ ஆமாம் அந்த மிஷின்லேயே எல்லாமே ரோல்லாம் வரும்னு சொன்னாங்க. ரோல் கீழே அதெல்லாம் நான் திக் கடாஸ்டேன் என்னைக்கும். இதோ இதில் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும் இந்த சைடில். ஓ இதில் வரும்னு சொன்னீங்க. எப்படி இருக்கு ஸ்ட்ரெயிட்னிங்க்கு தடி ரோலுக்குன்னு ஒன்று இருக்கும். அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. புது வாசம் காலங்கள் போன பின்பு காயம் என்ன. இதெல்லாம் வந்து vlogலயே பார்த்துருப்பீங்க. லாக்லேயே பார்த்துருப்பீங்க நான் என்னென்ன வாங்கி கொடுத்தேன்னு. அதில் ஒரு பொருள் தான் இது. ஓகேவா நல்லா இருக்கா? நல்லா இருக்குதுங்களா டல்லா இருக்குதுங்களா? இங்கே பாருங்க மேடம் முக்கமாக வருது ராமா அதை போட்டுக்கோ சூப்பராக இருக்கும். அச்சோ பெருமானே அது அச்சோ நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. படுவாவி என்னென்னத்தையே பேசி நான் மைக்கிங்க கூட்டிகிட்டு வந்து மாட்டி விட்டானே. எனக்கு போடுவேன். நான் சொல்லிக்கணும் அந்த மாதிரி என்னென்னத்தையோ பேசி என்ன மும்பையிலேருந்து இங்கே மைக்கி கூட்டிகிட்டு வந்து. அதுதான் உண்மை. பாக்குற மக்களுக்கு தெரியும். நான் வேலையை இப்போ அம்மானாலும் விட மாட்டேங்கிறேன் ஆத்தானாலும் விட. கைஸ் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். மும்பையிலேருந்து நான் பேசி கூட்டிட்டு வந்தேன். பேச்சு பேச்சு என்ன பேச்சுன்ற. உனக்கு என்ன டைலாக் தெரியுமா நான் பொண்ணும் என்னென்னவோ பேசி நானா நானா அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்னடா நாத்த இந்த நார் நாருது கக்கூசு பாருங்க இவ்வளோ வலையில் இருக்கு. ஆனாலும் இந்த அம்மாவுக்கு நான் வலையில் வாங்கி கொடுத்தேன் புதுசாக. கேட்டால் போட நாளைக்கு புதுசாக வாங்கணும்ல. இது ஏன் இதுக்குள்ளே போக மாட்டேங்குது? ஐயோ கடவுளே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வளையல் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா டல்லாக இருக்குதுங்களா? நான் வாங்கி கொடுத்ததோட கூட சேர்த்து போடுறாங்க மேடம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் எதுக்கு? ஓகே மேடம் இன்னும் ரெடி ஆகலையா? இல்லை இன்னும் இருக்கா? பூ மட்டும் இதெல்லாம் ஓகே தான். மற்ற செயின் கொடு. இந்தா பூ இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏன் வைக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு பூ வைக்கணும். எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா வச்சு இப்போ ஆசையாக வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் சொல்கிறது நான் பிளாஸ்டிக்கு பூ தான் கேட்டிருந்தேன். பட் கிடைக்கல. இப்படி வச்சா நல்லா இருக்கும் தானே? தான் இருக்கும். நல்லா தான் இருக்குது. ஓகே தான். அதுக்காக தான் வாங்க சொன்னேன். யாரிவன் 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 ஃப்ரீயாக தான். இப்போ வந்து ஏதாச்சும் நான் டச்சப் மட்டும் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நான் ஒன்றும் மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. ஓகே ஓகே எப்படி சீக்கிரம் என்ன கத்துற? டக்கு டக்குன்னு நல்லா தரமாக ரெடி ஆயிரு. அப்புறம் வச்சு உன ஒரு தரமாக செய்ய போவோம். அடிச்சு மூஞ்ச உடச்சிருவேன். க்ரீம் தடவிக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். இது மாய்ஸ்சரைஸ். என்ன போடுறீங்க என்ன போடுறீங்க? இதோ பாருங்க போடுறாங்க. மாய்ஸ்சரைஸ் அதுதான் போடுவாங்க, வேற எதுவும் போட மாட்டேங்கிறாங்க. லாக்மி இது கம்பெனி கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. கட் போட்டு விட்றேன் பின்னாடி போட்டு விட்றேன். இதெல்லாம் எனக்கு நான் ஃபங்க்ஷன் தான் போடுவேன். எல்லா டைமுக்குள்ளே இதெல்லாம் அடிச்சுட்டு கலக்க மாட்டேன். எங்கே இருக்கு? தொந்தரவு பண்ணாதீங்க. ஐயோ சாரி டிஸ்டர்பன்ஸ். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எப்படி வாங்கி கொடுத்துருக்கேன் பாருங்கள். செம்மையாக இருக்கா? இனிமேல் எதுவுமே இல்லைன்னே சொல்லக்கூடாது இவளுக்கு. ஆனாலும் ஏதோ இல்லைன்னு சொல்லி குறை சொல்கிறா. எந்த கலர் பிடிக்குதோ வை, இல்லை எல்லாம் ரெண்டும் சேர்த்து கூட வை.
அப்படின்ற சீரியஸாவா? அப்படி வைக்காதடி. அழகா குட்டியோண்டு அழகா இருக்குல்ல. எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும் குட்டியா. எப்படி இருக்குது? இன்னும் ஃபினிஷிங் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். மேடம் கிளம்புறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். ஸ்டோன் பட் மட்டும் கீழே போய் அவ்வளோதான். காஸ்டியூம் பார்த்தீங்களா எப்படி இழுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க மேடம். இது மறந்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் ரெடி ஆகிட்டேன்னா என்னடா கீழே அதில் அப்படி பார்க்காதீங்க. அது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குதுங்க கூட மாதிரி. அதனால் நான் வந்து காரில் போய் போட்டுக்கலாம். சீரியஸாக ஓப்பனாக சொன்னேன்னா காரே ரொம்ப நாள் கழிச்சு தான் எடுக்கிறேன். போலாமா குட்டி? எனக்கு என்கிட்ட அந்த அளவுக்குலாம் செட்டெல்லாம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நானும் மேக்கப் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்? சும்மா ரெடி ஆகிட்டியா? முன்னாடியே நீ இப்படி பண்ணுறீங்க. பர்த்டே அன்னைக்கு என்ன பண்ணுவேன்னு யோசிக்கிறேன். ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஒன்றும் இல்லையோ? ஒன்றும் பண்ண மாட்டேன். வா. ஆனால் வந்து சீரியஸ் வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க. கமெண்ட்லேயே சொன்னாங்க குட்டி தான் இப்போ உங்களுக்கே பண்ணுமா சரி நீ பண்ணு. கம்மிங் ஜூன்ல வந்து குட்டிக்கு அவங்க பர்த்டேக்காச்சும் ஃபோன் வாங்கி கொடுத்துடலாம். இல்லைன்னா 100K ரீச் பண்ணோடனே வாங்கி கொடுத்துடலாம். பத்தியா எப்படி பண்ற நீ? சீரியஸ் 100Kன்ற மாதிரி 10K அடிச்சா ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து எங்கே போகிறேன் அப்படின்னா எனக்கே தெரில. நான் பாட்டில் போயிட்டு இருக்கேன். சரி போவோம். சும்மாங்க இவங்களை பிராங்க் பண்றது. ட்ரெஸ் அழகா தெரியுது. சும்மா இவங்களை பிராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அது எந்த இடம்னு சொல்லிட்டு பார்ப்போமா? அங்கே ஒரு பிராங்க் வீடியோ எடுக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் போய்கிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்க. பார்த்தீங்களா வாங்கிட்டு வந்து கொடுத்தவொடனே விட்டுட்டு எப்படி சாப்பிட்றாங்க. கோயில் திருவிழாங்க. நான் போய் லைனில் நின்று வாங்கிட்டு வந்தால் இந்த அம்மா சாப்பிட்றாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக இவ்வளோ தூங்க விடாமல் அலைய வைக்கிறது தாங்க இன்னைக்கு வீடியோவே. மேக்கப்லாம் போட்டு எப்படி கூப்பிட்டு வந்திருக்கேன் பண்ணி ஃபுல்லாக. நீ வாய உன்னை தூங்கவே விட மாட்டேன். அலைஞ்சிட்டே இரு. இன்னைக்கு பர்த்டே அதுவும் தூங்கவே கூடாது. நீ ஃபுல்லாக நல்லா இருக்கு. செம்ம திருக்கலாம். இங்கே இவங்களாம் பாயசம் குடிச்சிட்டு வந்துருக்காங்க. சாம்பார் சார் பாயசம் வேற வாங்குறதுக்கு கை வேற இல்லைன்னா யாரோ வந்து இருந்தீங்கன்னா 2 கிளாஸ் வாங்கியிருப்பேன். நல்லா இருக்கா? பிரசாதம் போடுறாங்க. எங்கே பார்த்தாலும் போடுறாங்க. நிப்பாட்டுங்கடா வண்டியை, நம்ம போய் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கு. கோயில் பூட்டியிருக்கோம். நான் கோயிலுக்கு தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். போகலாமா சாமி கும்பிட? பூட்டின கோயிலில் தான் போகணும். ஜாலியாக இருக்கும். அடிச்சிருவா போல. நீ தூங்கலாம் மாட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் நம்மளோட பட்ஜெட் ப்ராப்ளம்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏதோ வந்துட்டோம், நம்ம ஏதாவது கொடுக்கணும். 1 வாரமாக இதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் வாங்க முடியுமானே தெரில. ஏன்னா நம்மளோட பட்ஜெட் அவ்வளோ இது கிடைக்கும்.